கதை ஆரம்பிக்குது ஒரு ஆளால. ரைன்னு பேர். போலீஸ்ல இருந்து சிறைக்கு போனவன். ஏதோ நேர்மையில்லாத வேலைகள்ல புதைஞ்சு சிறைவாசம் அனுபவிச்சவன். சிறையில இருந்து வெளியே வந்தப்புறம் நைட் கிளப்ல காவலாளியா வேலை பண்றான். ஒரு சாயங்காலம் ஜென்னின்னு ஒரு அம்மணி அந்த கிளப்ல வேலை பண்றாங்க. அவங்க ரைட்ட சொல்றாங்க, வால்டர் சாதாரணமா கதவுல நிற்கிறவன் இல்லன்னு. அதை கேட்டு ரை பதற்றமா முன்னாடி போய் பாக்குறான். அங்கே பீட்னு ஒருத்தன் இருக்கான், அந்த கிளப் ஓனர் குமாரன். அவன் தற்காலிகமா வால்டர் வேலைய பாக்குறான். ரை சொல்றான், உள்ள போ, நான் பாத்துக்கிறேன்னு. காவலுக்கு நின்னுக்கிட்டு ஒரு ஆளை பாக்குறான். ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்ட மாதிரி, மது அதிகமா குடிச்ச மாதிரி. ரை அவனுக்கு உதவி பண்ண போறான். அவன் டோட்டா எடுக்கிறான். கள்வன்னு சொல்றான். ரை என்ன பண்றதுன்னு முன்னாடி எதுவும் பண்ண முடியல. கொள்ளையர்கள் கூட்டம் அவனை பிடிச்சு அவனை மிரட்டியபடி கிளப்புக்குள் அத்துமீறி நுழைஞ்சாங்க. அவங்க திட்டம், கிளப்போட காசு பெட்டியை பறிச்சு ஒரு கணத்தில் தப்பிச்சு ஓடணும். கொள்ளையர்கள் அந்த பாவியை பிடிச்சுக்கிட்டு ஓட முயற்சி பண்றப்போ பீட் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தலையிட முயற்சி பண்ணான். ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அந்த அவ்ளோ கலவரத்துல பீட் கொடுமையா காயமடைஞ்சிட்டான். ரெயின் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பீட் உயிரிழந்துட்டான். அந்த கொந்தளிப்பான நேரத்துல ரெய் சட்டென்று நடந்துகிட்டான். அவன் ஃப்ரெண்ட் கிளப்போட வாசலை சாத்திட சொன்னான். கொள்ளையர்கள் தப்பிச்சு ஓடாம அங்கேயே கிடந்தாங்க. கொள்ளை முயற்சிக்கு அப்புறம் ரெய்க்கு கடுமையான கண்டனம் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. கிளப்போட உரிமையாளர் நம்பிக்கைக்கு ரியான வலதுகை ஆளான டோனி ரொம்ப கோபப்பட்டான். கொள்ளையர்களை அடக்க முயற்சி பண்ணாம வாசலை சாத்தினதால ரெய்க்கு கடுமையான கண்டனம் விடுத்தான். ரெய் தன்னோட விளக்கத்தை சொன்னான். கிளப்போட பாதுகாப்பு விதிமுறைகளைத்தான் பின்பற்றினேன்னு. ஆனா டோனிக்கு அது சரியில்லை. சில மணி நேரத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் விசாரணை நடத்த வந்தாங்க. ஒரு லாரி டிடெக்டிவ் ரை கள்ளத்தனமா திட்டம் போட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறாரு. அவரு முன்னாடி குற்றவாளி இல்லையா? டென்ஷன் ஏறிடுச்சு. ரை எல்லாரு கண்ணுலையும் கிடக்குறாரு. அதே சமயம் ரை யோட பழைய காதலி ஜென்னி அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வருவா. ஆனா ரை பேச மனசுல இல்ல. சிறையில இருந்தப்போ ஜென்னி விட்டுட்டு போயிட்டா என்பதும் வெளியில வருது. அந்த மோசமான நினைப்பு இன்னும் அவன் மனசுல உறுத்திட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில டோனி போன் பண்றான். அதிர்ச்சி. மார்செல்லா உடனே சந்திக்கணும்னு சொல்றான். அவன் யாருன்னா அந்த கிளப்போட அதிகாரம் பண்ண ஓனர். ரைக்கு வேற வழி இல்ல, போகத்தான் வேண்டி. சந்திப்புக்கு போன ரை மார்செல்லாவை பார்க்கிறான். அவன் சாதாரண கிளப் ஓனர் இல்ல, அந்த கொள்ளையில சாகுற பிட் என்பவனோட அப்பா. சும்மா ஓனர் இல்ல, லோக்கல் மாஃபியா கூட அவருக்கு சம்பந்தம். அவரு கிளப்பை மட்டும் நடத்தல. அதே சமயம் ஒரு மனுஷன், சார்லின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மர்சலாக்கு மாஃபியா கும்பலோட சம்பந்தம் இருக்கிற அண்ணன் அனுப்பினவன். சூழ்நிலையை சமாளிக்க உதவி பண்றதுக்குன்னு. அப்புறம் மர்சலா முந்தின இரவு நடந்த விஷயங்களை பத்தி ரைட்ட கேட்டா. கொள்ளை நடந்தப்போ கதவுகளை பூட்டி போட்டது நீதானா? ரை ஆமான்னு சொன்னான். ஆனா மர்சலா என்னமோ சொல்றதுக்கு முன்னாடி சார்லி அதிர்ச்சியா ரைட்ட பாதுகாத்தான். கிளப்போட பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினான்னு சொல்லி. ஆனா டோனி அவன் ரை கொள்ளையில கூட்டு சேர்ந்து இருக்கலாம்னு சந்தேக பூச்சி விட்டு குழப்பத்தை கிளப்பினான். ரொம்ப டென்ஷன். அப்புறம் மர்சலா ரைட்ட நேரடியா கட்டளையிட்டா, கொள்ளையர்களை பிடிச்சு கொண்டு வரணும்னு. அடுத்த நாள் காஃபி ஷாப்ல ரை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்ப சார்லி வந்தான். மர்சலாக்கு இன்னும் ரை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னான். எல்லாமே நடந்தாலும் ஆனா டோனிய கவனமா இருன்னு எச்சரிச்சான். அவன் உன்னை கெடுக்க பாக்குவான்னு. கடைசில சார்லி கிளியார் பண்ணி சொன்னான். ரேவுக்கு இப்போ முக்கிய வேலை திருடன்களை பிடிச்சு சட்டத்தோட முன்னாடி நிறுத்துறது. சரி, தேடுதல் ஆரம்பிச்சாச்சு. வால்டர் அந்த காவலாளி கிளப்பில கலவரம் நடந்த உடனே மாயமா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டாரு ரே. அந்த ஹோட்டல்ல போய் பார்த்தா வால்டர் இல்ல, யாரும் பார்க்கல. காற்றிலேயே மறைஞ்சு போயிட்ட மாதிரி. அப்போ ஒரு முதியவர் நீளமான முடி விழுந்த முகத்துல வந்தாரு. வால்டர் எங்கேன்னு தெரியும்னு சொன்னாரு. ஆனா காசு வேணும்னு கேட்டாரு. வேற வழி இல்லாம ரே காசு கொடுத்தாரு. வால்டர் லேசி மோட்டல்ல 25 நம்பர் அறையில தங்கியிருக்காருன்னு சொன்னாரு அந்த மனுஷன். ரே அவருடைய பழைய காரை எடுத்துட்டு லேசி மோட்டலுக்கு போனாரு. 25 நம்பர் அறைக்கு போய் பார்த்தா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். வால்டர் சாகடிக்கப்பட்டிருந்தாரு. ஆபத்து புரிஞ்சு போச்சு ரேக்கு. உடனே அங்கிருந்து ஓடிட்டாரு. காவல்துறையினர் குற்றச்சம்பவ இடத்திலேயே பிடிச்சுட்டாங்க. அழுத்தம் அதிகமாகுது. ரே தன் பழைய நண்பன் ஜிம்மி கிட்ட உதவி கேட்டான். ஜிம்மி ரே காவல்துறையில இருந்தப்போ சேர்ந்து வேலை பண்ணின யாருன்னு சொல்லணும். கிளப்பில் நடந்த கொள்ளையை விசாரிக்க ரே ஜிம்மிக்கு உதவி வேணும். அவங்க இருவரும் சேர்ந்து வேலை பண்ணின காலத்துல நடந்த சில விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி ஜிம்மியை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணான் ரே. ஒரு மிரட்டல் மாதிரி. ஜிம்மிக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல இந்த முறை. ஆனா சில முக்கியமான தகவல்களை கொடுத்தான். கொள்ளையில பீட்டரை யாரு கொன்னாங்கன்னு காவல்துறைக்கு தெரியும்னு சொன்னான். ஆனா துப்பாக்கி கிடைக்கலனால அவங்களை கைது பண்ண முடியாதுன்னு சொன்னான். அந்த கொலையாளி இன்னும் வெளியிலேயே உலாவுது. சந்தேக நபர்கள் பத்தி ரே மேலும் விவரங்கள் கேட்டான். கொஞ்சம் தயங்கின பிறகு ஜிம்மி எல்லா தகவல்களையும் கொடுத்தான். இந்த புதிய தகவல்களோட ரே தானே வேலை பார்க்க ஆரம்பிச்சான்.
அந்த சந்தேக நபர்கள் வீட்டுக்கு போய் துப்பாக்கி பத்தின தகவல்களை தேடினான். ஒரு வீட்டுல ரே விசாரிக்க முயற்சி பண்ணான். பதில் சொல்றதுக்கு பதிலா அந்த மனுஷன் அவரை தாக்கினான். சண்டை போட்டுட்டு அவன் ஓடினான். சரி, இறுதியா அவன் துப்பாக்கியை ஸ்கூபிங்கிட்ட வித்துட்டான்னு ஒத்துக்கிட்டான். நேரம் வீணாக்காம ரே அந்த ஆள ஸ்கூபியோட வீட்டுக்கு இழுத்துட்டு போனான். போன உடனே ஸ்கூபி இல்ல, அவனோட கூட்டாளி ஒருத்தி ஒரு அதிர்ச்சி செய்தியை சொன்னா. ஸ்கூபி அவன் வீட்டுக்கு வெளியேயே கொலை செய்யப்பட்டிருக்கான். டில்லன்னு ஒருத்தனுக்கு இந்த கதையில என்னமோ தெரியும்னு சொன்னா. உடனே ரே ஜிம்மி கிட்ட டில்லன் பத்தி விசாரிச்சான். ஜிம்மி ஒரு நாள் டென்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா இறுதியா விவரங்கள் கொடுத்தான். ஆனா இனி இந்த விசாரணையில உதவ மாட்டேன்னு கிள்ளி விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம ரகசியமா டோனியை போய் சந்திச்சான். ரே மேல அவனுக்கு எவ்வளவு கோபம்னா பாருங்க. டோனி தான் இந்த ரேவை கையாளணும்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்கான். டோனி சரியா புரிஞ்சுக்கணும்னு மர்சலா நைட் கிளப்பை மூடிடுவேன்னு மிரட்டி இருக்கான். ராத்திரி ரை வீட்டுக்கு வந்த உடனே டோனி கூட்டாளிகள் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. டோனிக்கு ரைதான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம்னு பிடிவாதமா நம்பிக்கை. அவனை அழிக்கணும்னு கொள்ளை ஆசை. ஆனா ரை சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடிட்டான். அந்த நேரத்துல ஜென்னி வேலையிலிருந்து வந்தா. ரை அவள் வீட்டு பக்கம் காத்திருந்தான். உடனே அவனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போட்டா. சாராயம் ஊத்தி நடந்த எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ரை ரொம்ப தளர்ந்து போயிருந்தத பார்த்த ஜென்னி இரக்கம் வந்து அவனை சாந்தப்படுத்தினா. சிறையில இருந்த காலத்துல இருந்து பயன்படுத்தாத அவன் வாளை தீட்டினா. எதிர்காலத்துக்கு ரெடியா பண்ணினா. நல்லா ஓய்வெடுத்த பிறகு ஜென்னியோட கவனிப்புல ரை புத்துணர்ச்சியோட எதிர்காலத்துக்கு தயாராயிட்டான். அடுத்த நாள் சார்லி சந்திச்சப்போ அதிர்ச்சி செய்தி சொன்னான். டோனியும் அவன் டீமுமா மாறிட்டாங்கன்னு. ரே சார்லி திட்டங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. டோனி தான் பின்னாடி இருக்கிற காளையா இருக்கணும்னு சந்தேகப்பட்டாங்க. ரேவை கிள்ளி போட டோனி திட்டம் போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, மார்செல்லா இருக்கிற ஜாப் டோனிக்கு வேணும். உயர் அதிகாரிகளுக்கு நல்லா காட்டணும்னு டோனி ஆசைப்படுறான். அதனாலதான் அவன் அம்மா கார்லோஸ் கிட்ட சேர்ந்திருக்கா. கார்லஸ் நான் மார்செல்லா அண்ணன், அந்த நைட் கிளப்போட உரிமையாளர். சூழ்நிலை எவ்வளவு கடுமையானதுன்னு புரிஞ்சிச்சு ரேக்கு. சார்லிய கூப்பிட்டு சாட்சியங்களை சேகரிக்க சொன்னான். சார்லியும் சம்மதிச்சான். ஆனா டோனியோட டீம் அவங்க பேச்சை கேட்டு டோனிக்கு சொல்லிட்டாங்க. டோனிக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. உடனே கார்லோஸ் கிட்ட போய் சார்லி ரே கூட்டு சேர்ந்து கிளப்பை கொள்ளையடிக்க திட்டம் போடுறாங்கன்னு போய் சொல்லிட்டான். கார்லஸ் நம்பி சார்லிய தீர்த்துக்க சொல்லிட்டான். ரே இப்போ டில்லன் என்ன பண்றான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் முக்கியமானவ யாட்டி. திடீர்னு ஒரு நாள் கொள்ளையர் டில்லன் வீட்டுக்கு வந்தான். டில்லன் பயந்து டேய் கண்மூடித்தனமா சுட்டான். ஆனா ரே சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டான். டில்லனை பிடிச்சு அடிச்சு கொன்னு புடுங்கினான். டில்லன் பயந்து தொண்டை கிழிஞ்சு டோனிதான் கிளப் கொள்ளைய பண்ண சொன்னான். அவன் தன் கூட்டாளிகளை ஒவ்வொருத்தரா கொன்னு புதைச்சிட்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் டில்லன் ரேவை கூத்து போட்டு கிழிச்சான். ரே தப்பிச்சு உயிர் காப்பாத்திக்கிட்டான். அடுத்த ராத்திரி டோனி சார்லி வீட்டுக்கு வந்தான். கார்லோஸ் சார்லி சொல்றான்னு சொல்லி. சார்லி ஏதும் சந்தேகப்படாம வெளியே வந்தான். ஆனா டோனியோட டீம் சார்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரேவுடைய கத்தியால சார்லி மனைவிய கொன்னுட்டாங்க. ரே சொல்லி வைச்சா மாதிரி. அப்புறம் டோனி சார்லி கார்லோஸ காத்திருந்தாங்க. கார்லோஸ் வரல. டோனியோட ஆயுதப்படையே வந்துட்டாங்க. சார்லிய பிடிச்சு டோனி அவனை கொன்னுட்டான். சரியா, ரே தலையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. காவல்காரங்க அவன் கத்திய கண்டுபிடிச்சிட்டாங்க. சார்லி பொண்டாட்டி கொல்லப்பட்ட இடத்துல. அவன் தான் முதல் சந்தேகி. ஓடு ரே ஓடுன்னு ஆயிடுச்சு. சூழ்நிலை பயங்கரமா இருக்கு. தன் பேர் சரியா வரணும்னு ரே ஜென்னிய கிட்ட சொன்னான். அந்த முன்னாள் போலீஸ் ஜிம்மிய பக்கத்துல இருக்க சொல்லி. அவன் தன்னை விடுவிக்கிற ஆதாரம் தேடணும்னு. ஜென்னி டோனிய காபிக்கு கூட்டிட்டு போய் ஒருத்தன் ரே எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியும்னு சொல்றா. அந்த தகவலுக்கு $3 லட்சம் வேணும்னு சொல்லி சின்ன சின்ன சைகை காமிச்சா. ஜென்னி டோனிய பிஸியா வச்சுட்டு ரே டோனி கார்க்குள்ள நுழைஞ்சான். டோனி செய்த குற்றங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னமோ கண்டுபிடிக்கணும்னு. அதிர்ஷ்டம் ரே பக்கம். ஒரு குறிப்பு கிடைச்சது. லேசி ஹோட்டல் 25வது அறைன்னு எழுதியிருந்துச்சு. அதுதான் சார்லி வால்டர் சடலம் கண்டுபிடிச்ச அறை. இந்த நேரத்துல ஜென்னி நடிப்பு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. தானியை பத்தி பேசணும். அவன் சொன்ன குற்றவாளி ரே இருக்கிற இடத்தை சொன்னா கொள்ளை பணம் வேணும்னு அடம்பிடிச்சான். அப்புறம் ரே கார்லோஸ் கிட்ட போய் நேருக்கு நேர் வாக்குவாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணான். கார்லோஸ் மர்சலாவோட அண்ணன், அந்த நைட் கிளப்போட உரிமையாளர். கார்லோஸ் வீட்டுக்கு போனான். ரே தானியோட மனைவியோட கார்லோஸ் இருக்கான்னு பார்த்தான். ரே ஆயுதம் எடுத்துட்டு போனாலும் பேச மட்டும்தான் வந்தேன்னு கார்லோஸ் கிட்ட சொன்னான். அப்புறம் உண்மையை வெளியில விட்டான். ரே இந்த கோளாறுக்கு பின்னாடி டானிதான் இருக்கான்னு சொன்னான். ஹோட்டல் ரூம் குறிப்பு காட்டி வால்டர் சாவோட டானி சம்பந்தம் இருக்கிறத கார்லோஸ் கிட்ட காட்டினான். அது மட்டும் இல்ல, கொள்ளையர்களில் ஒருத்தனை பிடிச்சிட்டேன். டானிதான் கொள்ளையை திட்டமிட்டான்னு சாட்சி சொல்றான்னு கார்லோஸ் கிட்ட சொன்னான். ரே அந்த நொடியில தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. டானியும் அவன் மனைவியும் சேர்ந்து மர்சலாவோட பிசினஸை பார்க்கிறதா திட்டம் போட்டிருந்தாங்க. சூழ்நிலை தலைகீழா மாறிடுச்சுன்னு டானியோட மனைவிக்கு புரிஞ்சிச்சு. அவள் அதிர்ச்சியில கார்லோஸ சுட்டு போட்டா.
ரே உடனே பதிலடி கொடுத்தான். டானியோட மனைவியை நிறுத்திட்டான். அப்புறம் ரே மர்சலா வீட்டுக்கு போனான். பின் வாசல் வழியா ரகசியமா நுழைஞ்சான். துப்பாக்கியை மார்சலா மேல திருப்பி டோனியோட பொய் காரியம் பிசினஸ கொள்ளையடிக்க டோனி போட்ட திட்டம்னு கொந்தளிச்சான். அப்பதான் டோனி ரை பின்னால வந்து நின்னு ரை சொன்னது எல்லாமே சரிதான்னு உறுதி பண்ணான். டோனி சூப்பர் காண்டிச்சான். ரை மார்சலாவ கொன்னாச்சுன்னா பிசினஸ் எல்லாம் என்னோன்னு அவன் பெருமையா அறிவிச்சான். ஆனா திடீர்னு டோனியோட டீம் வந்து ஜென்னிய பிடிச்சிட்டு கொள்ளை போட்ட காசு சாக்கையும் காமிச்சாங்க. டோனி நொடி பொழுதில் மார்சலாவ கொன்னுட்டான். ரைய கலாய்ச்சு கார்லோஸ் உன்னை கவனிச்சுப்பான்னு சொல்லிட்டு நடந்துட்டான். ஆனா ரை திடீர் டாஸ் போட்டான். டோனியோட மனைவி கார்லோஸ கொன்னுட்டாங்கன்னு. அடுத்த நொடி ஜிம்மி வந்தான். டோனிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தோணுச்சு. ரைய கொல்ல ஜிம்மிய சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணான். ஆனா சர்ப்ரைஸ் ட்விஸ்ட், ஜிம்மி ரை பக்கம் நின்னான். 2 பேரும் டோனி மேல துப்பாக்கிய திருப்பினாங்க. கொடூரமான துப்பாக்கி வேட்டை. குண்டுகள் எங்கும் பறக்குது. அந்த கலவரத்துல டோனி ஜென்னியையும் காசு சாக்கையும் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சான்.